எத்தனை வண்டி மீன் பிடிச்சிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். இது வந்து சாலை மீன், நெய்க்காரன்னு சொல்லுவாங்க. ஒரு மீனை வச்சு அப்படி கிண்டி விடுவோம். பருவட்டை மட்டும் பறக்கிட்டு இருக்கேன். இது வந்து அயலை மீன். அயலை மீன் பொரிக்க குழம்புக்குள்ள நல்லா இருக்கும். இது வந்து சூட மீன், கோலா மீன் நாங்கள் சொல்லுவோம். எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் பரவாயில்ல. இது வந்து முட்டி கத்தாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்னைக்கு நம்ம போட்டில் வந்து மீன் வந்திருக்கு. என்னென்ன மீன்லாம் தெரியுமா? சூடை வந்திருக்கு, சாலை வந்திருக்கு, காரா வந்திருக்கு, வெங்கடம் வந்திருக்கு, கோலா வந்திருக்கு, அயலை, வாழை, கலரு, இப்படி பல வகையான மீன் வந்திருக்கு. இந்த மீனை வந்து தனித்தனியாக நாங்கள் பிரித்து விற்கிறோம். அது போக கரையில் வச்சு கூடையில் வச்சு மீன் எடுத்துகிட்டு பாருங்க. அது வந்து அயலை மீனையும் வாழை மீனையும் ஏலத்தில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அங்கே ஏலம் ஓடிட்டு இருக்கு. கிலோ வந்து 110 ரூபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக இங்கேயும் அயலை அள்ளிட்டு இருக்கோம் பாருங்க. நல்ல மொத்தம் ஒரு 3 வட்டா இருக்கும் அயலை. 130 ரூபா, 130 ரூபா கேளுங்க. 130, 130 ரூபா, 130, 131 கேளுங்க. 131 131 கேளுங்க. 131, 132, 3, 133. 133 ரூபா போயிட்டு இருக்கு ஒரு கேள்வி. 133, 133. அசல் இன்னொரு வட்டம் வருமா? 133, இன்னொரு வட்டம் சின்னாட்டம் வரும். 133, 133. போட்டில் இருந்து இந்த சாலையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாலையும் தனியாக பறக்க வச்சுருக்கோம். நேரத்தில் சரியான விலை இருந்துச்சு. இன்னைக்கு விலை எவ்வளோ போகுதுன்னு தான் தெரியல. $140 ரூபா போயிட்டுங்க அயலை. 45, 145, 146, 146 ரூபா. 150 பக்கத்துலயே வருவா. சரி, இது வந்து 70 ரூபா கேள்வி. வாழை 70 ரூபா கேள்வி. இது வந்தவா இந்த கூட தூக்குங்களா? அயலை தூக்கியா முடிஞ்சிட்டு. அயலை தூக்குங்க முடிஞ்சிட்டு. ஆமா எஸ்எம்டி இரவண 70 ரூபா. எஸ்எம்டி கொண்டு போறோம். 70 ரூபா கேள்வினா எஸ்எம்டி கொண்டு போறோம். 140 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அயலை சரி வாழை அலங்கூறிட்டு இருக்கோம். ஐஸ் போட்டு வைங்க. இன்னொன்னு பாக்ஸ் தட்டி வைங்க. தட்டி வைங்க. டேய் நான் எடுத்துக்கிறேன். நான் ஐஸ் மட்டும் போட்டு பேக் பண்ணி வைக்கிறேன். சாலை ஐஸ் போட்டு பாக்ஸ் தட்டி. உங்களுக்கு என்ன ரேட்டு கேளுங்க. அது ஆயில் ரேட்டு மேட்ச் ஆகி போறேன்னா வண்டி தெரியும். அயல் இதுலயே ரொம்ப அடக்கலன்னா கீழே மேல இருந்து தானே பறக்கணும். ஈடி அடிக்கலனே டீல போட்டு விடுவா. ஆமா
சரிஞ்சுட்டு தான் போகுது மீன் கீழே. ஐயா நீங்க யாரு இந்த மனத்தை கம்பெனி மௌனா? ஆமா. அது இந்த எங்க கம்பெனில வேலை பார்க்கறேன்னு சொன்னாவுல? அவனேதான். அடியா எந்த கம்பெனி? இப்போ எந்த கம்பெனிலயும் இல்ல. இப்போ வீட்டுல தான் இருக்கேன். அடியா நம்ம கம்பெனி தான். ஐயா அப்ப உங்க அப்பாவோட வளர்ந்து போயிட்டீங்கன்னா? அப்பா கூட அடிப்பாரு. போயிட்டு தான் இருக்கேன், கடல் போதான் இப்போ எப்பமாச்சும் போவேன். ஆமாண்ணா. இது தெரியல கலக்கடி மீனானே. பாலுக்காரா உரைக்கிப்பார். மீன் நல்லா தனித்தனியாக பிறகிட்டு இருக்கோம். என்னென்ன மீன் விறகி போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, இது வந்து சாலை மீன், இது வந்து அயலை மீன் பிறகாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சூடை மீன். இப்போ சூடை மீனும் சரி சாலை மீனும் சரி ஒன்று போல் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காமிக்க பாருங்கள். இது வந்து சாலை நல்லாயிருக்கும், ஆனால் இது டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்கும். இது வந்து அகலமாக இருக்கும். இந்த சூடை மீன் எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த வால் பகுதி வந்து அகலமாக இருக்கும். இது வந்து ஒடுக்கமாக இருக்கும் வாயிலிருந்து வரும்போது. இது வந்து சாலை. மத்தி கிடந்துச்சுன்னா காமிச்சிடுவேன். மத்தி இல்லை, பேச்சாலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்கும் கிடக்கு, இது வந்து வெங்கனா மீன் சொல்லுவோம். வெங்கனா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆடு வேகை இந்த வெங்கனா மீன் காமிச்சோம்னா. அதுக்கப்புறம் முள்ளாக தான் இருக்கும் வெங்கனா. அதேமாதிரி கோலா, இந்த கோலா மீன் முள்ளாக தான் இருக்கும், ருசியாக இருக்கும் குழம்புக்கு. இந்த மீன்லாம் முள்ளாக இருக்க மீன்லாம் குழம்புக்கு ருசியாக இருக்கும். இது வந்து முட்டி கத்தாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம். முட்டி கத்தாழை மீன். வேறு ரெண்டு மீன் எடுக்க அயலே காமிச்சாச்சு, கட்டாவை காமிச்சாச்சு. போட்டிலேருந்து மீன் இறக்கிட்டு வந்து அள்ளிட்டு வந்து இங்கே வந்து போட்டுருவோம். போட்ட உடனே என்ன பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு டீமாக உட்காந்து பிரிச்சுட்ருக்கோம். தனித்தனியாக பிரிச்சுட்ருக்கோம். இப்போ காராவை காமிக்கல பார்த்தீங்களா, காரா நெய் காரான்னு சொல்லுவாங்க. இந்த காரம் வந்து ரொம்ப வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இந்த காராவில். பருவட்டை மட்டும் பறக்கிட்டு இருக்கேன் அயலை மீன். வெறும் கையை வச்சு திண்டுனா இந்த மீன் முள்ளு குத்தும். அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு மீனை வச்சு அப்படி கிண்டி விடுவோம். எந்த பெரிய மீன் இருக்கோ அந்த பெரிய மீன் எடுத்து இப்படி கிண்டோம்னா நம்மளுக்கு வந்து முள்ளு அயலை மீன் பொரிக்க குழம்புக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு தரமான இருக்கும். அது அயலை சாப்பிடலாம். அயலை மட்டும் முக்கியம். அசல் எடுத்துக்கல, காரம் நச்சுறாத, அந்த அசல் எடுத்து போடு. எடுத்து வச்சுக்கா ராஜா, எடுத்து வச்சுக்கா.
இதோ. இதெல்லாம் வேற மீன். வேற மடகு. சாலைக்கு ஆட்களே காணும். என்னாச்சு? அப்படியா? அதுதான் மீன் இல்லை மீன் கொண்டு வந்தா ஆட்களே காணும். இது எங்க தட்டுதான் இல்லை நான் இல்லை இருக்கல எஸ்எம்முக்கு நினைக்கிறேன். இதில் வச்சிருந்தான் ஒன்று அன்படே இந்த இடத்துல இந்த மீன் இது வந்து கோலா மீன் நாங்கள் சொல்லுவோம். இந்த மீனை வந்து நம்மளுக்கு அவிச்சு புளி ஊற்றி அவிச்சு தின்னா சூப்பராக இருக்குங்க. அது போக எங்கள் சின்ன வயசில் நாங்கள் எங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதிசயம் என்ன, இந்த இருக்கலாம் இந்த காரா, இதை வந்து நெய் காரன்னு சொல்லுவோம். இந்த காரா நாங்கள் இந்த கரவலை எங்கள் தோணியில் வளைப்போம்ல, எங்களுடைய பாரம்பரிய தொழில் அதுதான். அந்த கரவலை வலிக்கும் போது வந்து எங்கள் இந்த தோணியில் எத்தனை வண்டி மீன் பிடிச்சிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். 13 வண்டி. இந்த காரா மட்டும் நாங்கள் 13 வண்டி நாங்கள் மீன் பிடிச்சோம் சின்ன வயசில். நான் வந்து 10th படிக்கும்போது. இது வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சாதனை. 13 வண்டிக்கு பெரிய இந்த வண்டியில் இருக்கிற லாரி, அந்த லாரி நிறைய 13 வண்டி. இந்த டைனோசர் படத்தெல்லாம் வந்து கொட்டுவாங்க தெரியுமா மீன், டைனோசர் அப்படிங்கிறது அதே மாதிரி 13 வண்டி இங்கேருந்து குண்டுபாட்டில் நாங்கள் மீன் பிடிச்சோம். யாருமே அந்த அளவு பிடிக்கல. அதுக்கப்புறம் 2 பேரும் இந்த சாலை மீனை பிடிச்சாங்க. கரவலையில் அவ்வளோ மீன் ஏறுங்க, நாங்களே எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் கரவலையில். இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க காரை வந்து நாங்களாம் அதிகமாக பிடிச்சோம். இந்த காரல் மீன் மற்ற மீன்லாம் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. நாங்கள் கடலுக்குள்ளே போய் எந்த அளவு மீனை பிடிச்சி கஷ்டப்பட்டு வந்தாலும் கரையில் வந்து ஒவ்வொரு மீனையும் நாங்கள் தனித்தனியாக பிறக்கி தான் கொடுக்கணும். அப்போ தான் எல்லா மீனுமே விலை போகும். ஏன்னா ஒரு மீன் வந்து விலை கம்மியாக இருக்கும், 100 ரூபாய்க்கு போகும். ஒரு மீன் வந்து 150 ரூபாய்க்கும், ஒரு மீன் வெறுமனே 20 ரூபாய்க்கு போகும். அதை வந்து நாங்கள் மொத்தமாக போட்டோம்னா மொத்தமாக 20 ரூபாய்க்கு எடுத்துறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ நாங்கள் எத்தனை மீன் தனித்தனியாக பிரிக்கும், அதே மாதிரி தான் எல்லா மீனையும் பிரிச்சுட்டு இருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. அது போக இன்றைக்கி உள்ள மீன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2 டன்னு போல் இருக்கும். எங்களுக்கு நல்லா அயலை வந்து நல்லா வந்துருந்துச்சு. அயலை வந்து 140 ரூபா போச்சு ஒரு கிலோ இருக்குல்ல, அதான் ஹையஸ்ட் ரேட்டாக போச்சு. ஆமாம், இன்றைக்கி நான் வந்து இந்த பாறை எடுத்து வச்சுருக்கேன். என் வீட்டில் போய் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்காண்டி நம்ம போட்டில் வந்து பாறை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் பாரு. எப்படி நிற்காம பார்த்தீங்களா? எப்பயுமே எங்கள் வீட்டில் உள்ள மீன் குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். காரணம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகுது. அதுவும் ஏன் போட்டில் சொந்த போட்டில் மீன் எடுத்து சொந்த போட்டில் நானே போய் சமைச்சு சாப்பிட்றதுனால நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. எங்கள் ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா மீன் வாங்கிப்பாங்க. மீன் தரமாக வேறு லெவலில் இருக்குங்க. பாய், நன்றி, வணக்கம்.